இது வரைக்கும் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படித்தோம். இதில் 7ஆம் வகுப்பில் 7ஆம் வகுப்பு என்பது அடித்தளம். இந்த அடித்தளத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 5 பாயிண்ட் படிச்சிருக்கோம். இன்னைக்கு இப்போ ஒரு 3 பாயிண்ட் பார்க்க போகிறோம். 3 பாயிண்டில் ஒரு கோவை கொடுத்துருக்காங்க. கோவைனா என்ன? எக்ஸ்பிரஷன். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை மாறிகள் இருக்குது, எத்தனை உறுப்புகள் இருக்குது, உறுப்புகள் என்ன, உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இந்த கோவையில் 2 மாறிகள் என்ன? ஒரே ஒரு எக்ஸ் தான். மாறிலி 12, அது கேட்கல, அதனால சொல்லலை. உறுப்புகள் எத்தனை இருக்குது? இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இது எத்தனை உறுப்பு? 2 உறுப்புகள். இந்த எக்ஸ்பிரஷன் 7 + 25 7 + 2y அப்படின்னு ஒரு கோவை இருக்குது. அந்த கோவையில் மாறிகள் ஒய் மட்டும்தான், உறுப்புகள் 2. அதே மாதிரி இதில் எக்ஸ் ஒய் என்ற 2 மாறிகள் இருக்குது, உறுப்புகள் 3. இந்த கோவையில் எக்ஸ் இசட் என்பது 2 மாறிகள், உறுப்புகள் 3. ஸோ உறுப்புகள்னா என்ன, மாறிகள்னா என்ன? வேரியபிள்ஸ். இங்கிலீஷில் வேரியபிள்ஸ். உறுப்புகள்னா டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது தெரிஞ்சுட்டு அடுத்து உறுப்பின் கெழு. கெழுன்னா என்ன சொன்னேன்? கெழுன்னா ஆங்கிலத்தில் கோஎஃபிஷியன்ட். உறுப்பின் கெழுனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு உறுப்பு டேர்ம்ஸ். இதில் 5 என்பது XYயின் கெழு, கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 5XY 5. X என்பது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 5Y. Y என்பது 5Xயின் கெழு. அது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் ஒத்த உறுப்பு, மாறுபட்ட உறுப்புன்னு 2 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2x 3x 2xy 3xy 2xz 2xy 3xz. இப்படி இருந்துச்சு வச்சுங்க. இது 2 ஒத்த உறுப்பு, இது 2 ஒத்த உறுப்பு, இது 2 என்ன? ஒத்த உறுப்பு. இந்த ஒத்த உறுப்புகளை கூட்டலாம், கழிக்கலாம், வகுக்கலாம், மல்டிப்ளை பண்ணலாம். இந்த உறுப்பும் இந்த உறுப்பும் ஒன்று கிடையாது. இது மாறுபட்ட உறுப்பு. இதுக்கு இது மாறுபட்ட உறுப்பு, இதுக்கு இது மாறுபட்ட உறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் 2x 2y 2z இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மாறுபட்ட உறுப்பு. இதை இதாக கூட்ட முடியாது. 2x 2y கூட்ட முடியாது, 2y 2z கூட்ட முடியாது. அதனால் ஒத்த உறுப்புகளை கூட்டலாம், கழிக்கலாம், வகுக்கலாம், பெருக்கலாம். ஆனால் மாறுபட்ட உறுப்புகளை கூட்ட முடியாது, கழிக்க முடியாது, பெருக்க முடியாது, வகுக்க முடியாது. ஸோ இந்த 8 டேர்ம்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு. இதை நீங்கள் தரவாக வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் இது வரைக்கும் 8 படிச்சிருக்கீங்க. நான் சொன்னது ஒரு 14 பாயிண்ட் மாத்திரம் தரவாக வச்சுக்கிட்டிங்கன்னா 7ஆம் வகுப்பு அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு வர வீடு 8ஆவது வகுப்பு, மாடி வீடு 9ஆம் வகுப்பு எல்லாத்தையும் தரவாக வச்சுக்கலாம். இப்போ மீதி உள்ளதை இப்போ பார்ப்போம்.